வணக்கம். Thailand News முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பின்னர் வரும் திங்கட்கிழமை காலை தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. இந்த புயலுக்கு ஏற்கனவே மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு அழகான மலர் அல்லது மனம் வீசும் மலர் என பொருளாகும். வங்கக்கடலில் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ள புயல் தமிழ்நாட்டிற்கு அருகில் வந்து நகருமா அல்லது ஆந்திரா நோக்கி சென்றுவிடுமா என்பது பற்றி இதுவரை கணிக்கப்படவில்லை. இந்த புயல் வட தமிழ்நாட்டை நோக்கி வராமல் அப்படியே ஆந்திரா நோக்கி சென்றால் பலத்த மழையை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் தவறவிடும். மாறாக மிதமான மழையே பெய்யக்கூடும். புயல் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று வரும் 28ஆம் தேதி வரை வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சூரசம்ஹார விழாவை ஒட்டி போக்குவரத்து கட்டுப்பாடுகளை காவல்துறை அறிவித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி அன்று சூரசம்ஹார நிகழ்வும் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெறவிருக்கின்றன. இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை தவிர தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் வழியாக செல்லும் அனைத்து சரக்கு வாகனங்களுக்கும் முற்றிலும் தடை விதிக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பெண் மருத்துவர் தற்கொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரை மாய்த்து கொண்ட மருத்துவரின் உள்ளங்கையில் எழுதப்பட்டிருந்த குறிப்பில் பால்டன் காவல் நிலைய துணை ஆய்வாளர் கோபால் பட்டானி உள்ளிட்ட சிலரது பெயர்கள் இருந்தன. கோபால் பட்டானி தலைமறைவாகிவிட்ட நிலையில் பெண் மருத்துவர் தங்கியிருந்த வீட்டு உரிமையாளரின் மகனான பிரசாந்த் பங்கர் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் பெண் மருத்துவரை 5 மாதங்களாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தினார் என்பது குற்றச்சாட்டாகும். உயிரை மாய்த்து கொண்ட பெண் மருத்துவரை அவரது உறவினர் ஒருவரும் 4 முறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவளிக்கும் என்று ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மத்திய கிழக்கின் நிலைமை குறித்த விவாதத்தில் பேசிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ் சமீபத்தில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என குறிப்பிட்டார். இதனை இந்தியா வரவேற்பதாகவும் மத்திய கிழக்கில் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவளிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததற்காக அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பர்வதநேனி ஹரிஷ் தெரிவித்தார். தாய்லாந்தின் அன்னை என்றழைக்கப்படும் முன்னாள் ராணி சிரிகிட் காலமானார். அவருக்கு வயது 93. பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டு வந்த சிரிகிட் சமீப காலமாக பொதுவெளியில் அவ்வளவாக நேரில் தோன்றவில்லை. சிரிகிட்டின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் எடுத்த முயற்சி பலன் தராததால் அவர் நேற்றிரவு காலமாகிவிட்டதாக தாய்லாந்து அரண்மனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் முன்னாள் ராணி சிரிகிட்டின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 12ஆம் நாள் அன்னைய தினமாக கொண்டாடப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கும் போது ஃபென்டானில் வலி நிவாரணி குறித்துதான் அவரிடம் முதல் கேள்வி எழுப்பப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஃபென்டானில் வலி நிவாரணியை அமெரிக்காவில் விற்று $100 மில்லியன் சீனா சம்பாதிப்பதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். ஃபென்டானில் வலி நிவாரணி மிதமான முதல் கடுமையான வலிக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மருந்தாகும். இது ஹெராயின் அல்லது ஆக்சிகோடன் போன்ற வலி நிவாரணிகளை விட 100 மடங்கு வலிமையானது, மிகவும் ஆபத்தானது என கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு. வணக்கம்.